ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் 2019 பெஸ்ட்டான ஐஃபோன் இருக்கு. என்னன்னு தெரியலையா? iPhone 11. நம்மளோட சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோன் பற்றி அடிக்கடி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த iPhone 11 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 11 ப்ரோவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிவ்யூ சீக்கிரமே வரும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த iPhone 11ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். OnePlus யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக ஐஃபோன் யூஸ் பண்ணலாமே, அதில் அப்படி என்ன தான் இருக்குது, ஸோ ஐஃபோன் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தேகம் எல்லாமே கிளியர் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அண்ட் இந்த iPhone 11 ரிவ்யூ யூனிட்லாம் இல்லை, நம்மளுக்கு ரெட்மி அனுப்ப மாட்டாங்க, ஆப்பிள்லாம் நல்லா அனுப்புவாங்க. அதனால கை காசு போட்டு இந்த iPhone 11 வாங்கியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரே மாதிரி தான் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலான்னு உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். iPhone 11 இதோட அன்பாக்சிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 65,000 ரூபாய், 64 GB வேரியன்ட். ஆனால் அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இன்கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க. மேபி ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த iPhone 11ஓட அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் எப்படி இருக்குமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு டிசைன் போட்டு iPhone 11 அப்படின்னு சைடில் போட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு 64 GB வேரியன்ட் அப்படின்றத பின்னாடி போட்டிருக்காங்க. பாக்ஸ் குள்ளர பார்த்தோம் அப்படின்னா மேலவே நம்மளுக்கு iPhone 11 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனோட ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் சில ரீடிங் மெட்டீரியல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கடியில் பழைய ஏர்பாட் டிசைனில் ஒரு இயர்ஃபோன் இருந்துச்சு. பொதுவாக பாக்ஸ் குள்ளர இயர்ஃபோன்லாம் பார்த்தோம்னா சும்மா கடமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மொக்கையா இருக்கும். ஆனா ஆப்பிள் பார்த்தோம்னா நான் கொடுத்தா குவாலிட்டியா தான் கொடுப்பேன், மியூசிக் லெவலும் பக்காவா தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வேற லெவல்ல இருக்க ஒரு இயர்ஃபோன் வந்து பாக்ஸ்க்குள்ள கொடுத்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸும் சரி, சவுண்ட் வைஸும் வேற லெவலா இருந்துச்சு. ஆனா ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இது ஐபோன்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், லைட்னிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா 3.5mm ஜாக்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மற்ற போன்லையும் போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கான சப்போர்ட் இல்லை. ஆனா இயர்ஃபோன் குவாலிட்டி பக்கா. அதுக்கடுத்து இந்த லைட்னிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ USB to லைட்னிங் கேபிள் பொதுவாக ஆப்பிளுக்கு தான் வரும். அண்ட் கடைசியா பாக்ஸ்க்குள்ள இந்த நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர் இருந்துச்சு. ஆனா இந்த iPhone 11 நம்மளுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வேணும் அப்படின்னா அந்த அடாப்டரை தனியா தான் வாங்கிக்கணும். இப்போ இந்த iPhone 11 பத்தி பார்த்தோம்னா ஏன் எல்லாருமே ஐபோனை சூஸ் பண்றாங்க? இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, 60,000 ரூபாய், 1,00,000 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. ஆனா அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே இருந்து பார்க்கறப்ப எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஒரு ஐபோனை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐபோனை தவிர எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஐபோன் வந்து கொடுக்குது. இந்த ஐபோன்ல iPhone 11 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அப்படிதான் கொடுக்குது. இதுல அப்படி என்ன ஹைலைட் அப்படின்னா ஐபோனை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்டா கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ கேமராவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போதான் டூயல் கேமரா, ட்ரிபிள் கேமரா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்ட்ராய்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 கேமரா, 10 கேமரா, 108 மெகா பிக்சல், 200 மெகா பிக்சல் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தும் ஆப்பிள்ல கொண்டு வர மாட்டாங்க. 12 மெகா பிக்சல் கொடுத்தாலும் அதை வேல்யூவா யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நல்லா கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்றத ஐபோனோட கான்செப்ட். ரெண்டாவது செக்யூரிட்டி லெவல். பொதுவாக ஆண்ட்ராய்டில் வைரஸ் ஏறிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற நிறைய ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஆனால் ஐபோனில் அது மேக்ஸிமம் வராது. அந்த ஸ்டோரில் இருக்க ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் தான் இன்ஸ்டாலே பண்ண முடியும். அந்த அளவுக்கு நிறைய இடங்களில் செக்யூரிட்டியை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணுறப்ப. இதுக்காக தான் ஐபோனை இவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. ஐபோனு இவ்வளோ காஸ்ட்லியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பற்றி கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே iPhone XR மாதிரியே தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா கேமரா, சின்ன சின்ன டிசைன் மட்டும் தான் மாத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கறப்ப டிசைன் வைஸ், குவாலிட்டி வைஸ் வேற லெவலா இருக்கு. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ் பாடி தான். அண்ட் மேல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரோஸ்டட் கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க. லைட்டா சொரசொரப்பா இருக்கு. சோ கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் இருக்கு. மேக்ஸிமம் கேஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் iPhone 11 யூஸ் பண்ண முடியுது. 11 Pro Maxும் குறைஞ்சது இல்லை, அதெல்லாம் பயங்கரமா வழுக்குது. சோ அதே மாதிரி நீங்க கேஸ் போட்டு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. கேஸ் போட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓரளவு லுக்காக தான் இருக்கும். என்ன அந்த ஃபீல் வந்து கரெக்டாக கிடைக்காது, ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த iPhone 11 நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கு. எனக்கு பொதுவாக ப்ளூ பிடிக்கும் அப்படின்றதுனால பக்கத்தில் பர்பிள் இருந்துச்சு. ஸோ பர்பிள் எடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் இருக்கோ அதை வாங்கிக்கலாம். அண்ட் ஃபோனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 6.1 இன்ச்சில் ஒரு லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இது ஒரு 720p ரெசல்யூஷன் இருக்க ஒரு டிஸ்பிளே. என்னால் இதை கண்டே பிடிக்க முடியல. ஒரு மாதம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப 720p அப்படின்னு போட்டிருக்காங்க. MI A3 13,000 ரூபாய்க்கு 720p டிஸ்பிளே கொடுத்ததுக்கே அவ்வளோ கழுவி ஊற்றினேன்.
65,000 ரூபாய்க்கு 720p டிஸ்பிளேவா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா என்னால கண்டே பிடிக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா அந்த பிக்சல் டென்சிட்டியை அதிகமாக கொடுத்துருக்காங்க, PPI அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக இருக்கிறதுனால என்னால் 720 அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல. குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு ஏதோ ஃபுல் HD தான் இருக்கு. ஸோ வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், கலர்ஸ், பிளாக்ஸ், அவுட்டோர்ல யூஸ் பண்ண நல்ல பிரைட்னஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் டிஸ்பிளே குறை சொல்லவே முடியல. டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒன்று இருக்கு, நாட்ச். ஸோ எந்த ஃபோன் வாங்கினாலும் நாட்ச் அப்படின்றது எனக்கு பெருசாக பிடிக்காது. ஸோ வாட்டர் ட்ராப் நாட்ச் இருந்தால் கூட ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்ச் அப்படின்றது எனக்கு பெருசாக பிடிக்காது. நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியும், நாட்ச் இருக்க எல்லா ஃபோன்லையுமே நான் சொல்லுவேன். iPhone 11 and 11 Pro Maxை வாங்கிட்டு இந்த நாட்ச் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக கடுப்பாகவே இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக் தரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு கருகும்னு இருட்டில் நின்றுட்டு நம்ம ஃபேஸ் அன்லாக் பண்ணாலும் பர்ஃபெக்டாக அன்லாக் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எந்த ஃபோன்லையும் ஃபேஸ் அன்லாக்கில் நான் யூஸ் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன் இந்த ஃபேஸ் அன்லாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேற எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. நீங்கள் பின்னு, பாஸ்வேர்டு அந்த மாதிரி தான் போட்டுக்கிற முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்றது எனக்கு ஒரு ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிசிக்கலாக வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே இன் டிஸ்பிளே வரையும் போயிட்டாங்க. ஆனால் அட்லீஸ்ட் பிசிக்கலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த iPhone 11ல ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாங்ல இருக்க ஒவ்வொரு டீட்டெயிலும் தனித்தனியாக நம்மளுக்கு பிரிச்சு காட்டுது. பொதுவாக ஸ்பீக்கர்ல அப்படியெல்லாம் காட்டாது. சும்மா ஸ்பீக்கர்னா அந்த சவுண்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், லவுடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்பீக்கரும் லவுடா இருக்கு, ஆனால் ஒவ்வொரு டீட்டெயிலும் தனித்தனியாக நம்மளுக்கு பிரிச்சு காட்டுது. ஒரு இயர்ஃபோன்ல கேட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி சவுண்டோட குவாலிட்டியை லைட்டாக பிரிச்சு காட்டுது. இதான் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்றாங்க. இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால அந்த குவாலிட்டி லெவலை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. ரொம்ப இறச்சலா இருக்க மாதிரிலாம் இல்ல, லவுடா இருந்தாலும் அந்த டீடைல் எல்லாமே தெளிவா கேக்குது. அதுக்கப்புறம் கால் குவாலிட்டியில எந்த பஞ்சாயத்து இல்ல, பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க கேமரா. ஐபோன் கேமரா அப்படின்னாலே ஒரு கிரேஸ் தனியாவே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஐபோன் கேமரால என்ன புதுசா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 3 கேமரா. முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா, பின்னாடி டூயல் கேமரா. மூணுமே 12 மெகா பிக்சல் கேமரா தான். அதுல ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்க இந்த டூயல் கேமரா பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 12 மெகா பிக்சல் f1.8 சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா. சோ இதோட சென்சார் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லல. இதுல OIS சப்போர்ட் இருக்கு. அதனால ஓடினாலோ நடந்தாலோ அந்த ஷேக் இல்லாம வீடியோ எடுத்துக்க முடியும், போட்டோ எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அண்ட் இது கீழே பார்த்தோம்னா இன்னொரு 12 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. இது ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். 120 டிகிரி வரையும் வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டு கேமராவை யூஸ் பண்ணி 4K 60 FPS வரையும் வீடியோ ஷூட் பண்ணலாம். அதுவும் சினிமேட்டிக் ரேஞ்சில் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸ்டெபிலைஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோ ஃபுல்லாமே ஐபோன் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி பக்கா. அஸ் ஒரு கிரியேட்டர் ஐபோன் வாங்கணும்னா ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வீடியோவும் சரி ஆடியோவும் சரி ரெண்டுமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ தனித்தனியாக நான் யூஸ் பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை. இத்தனைக்கும் கையில் வச்சு தான் ஷூட் பண்ணேன். அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி பக்காவா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், லைவ் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அது போக போர்ட்ரேட் இருக்கு, ஸ்டுடியோ லைட்டிங் மோட் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் எல்லா ஃபோன் மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஷார்ட் கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சடனாக ஒரு வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ மோடில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் கட் நிறைய iOS 13 கொண்டு வந்திருக்காங்க. iOS 13க்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்க, கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நைட் மோட் இந்த ஃபோனில் டெடிகேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு தனியாக போய் எனபிள் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு இடத்துல லோ லைட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கணிச்சு நைட் மோட ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்குது அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு இடத்துல லோ லைட்டாக இருக்குது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கணிச்சு நைட் மோட ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிக்குது. 3 செகண்ட், 7 செகண்ட், 10 செகண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஷட்டர் ஓபன் பண்ணி வச்சு அந்த சூழலுக்கு ஏத்தாப்புல நைட் மோட நமக்கு போட்டோ எடுத்து கொடுக்குது. சோ அந்த வகையில ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஆப்ஷன் இதுல இருக்கு. இது எல்லாமே இந்த பேக்ல இருக்க கேமரால கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபோனை பொறுத்தவரை என்ன இருக்கோ அதை அப்படியே பர்ஃபெக்ட்டா காமிக்கும். ஏன்னா 12 மெகா பிக்சல் தானே கொடுத்திருக்காங்க. சோ அப்ப கம்மியா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட தாட் எல்லாமே இருக்கும். சோ மிச்ச எல்லாரும் 108, 200 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. என்னதான் 108, 200 மெகா பிக்சல் அப்படின்னு போனாலும் 12 மெகா பிக்சல்ல கொடுக்கறத அவங்களால 108, 200ல கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டி, பக்காவான டீடைல்ஸ் அந்த போட்டோல இருக்கும். சோ என்ன பொறுத்தவரை ஒரு பர்ஃபெக்ட் கேமரா அப்படின்னா ஐபோனோட கேமராஸ் தான். ஸோ அதே கேமரா தான் முன்னாடி 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு. இந்த செல்ஃபி கேமராவில் என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? பேக் கேமராவில் இருக்க எல்லா ஃபீச்சருமே செல்ஃபி கேமரால யூஸ் பண்ணிக்க முடியும். செல்ஃபியில் 4K 60 FPSல வீடியோ ஷூட் பண்ணலாம், ஸ்லோ மோஷனில் ஷூட் பண்ணலாம், டைம் லாப்ஸில் ஷூட் பண்ணலாம். இந்த மாதிரி போர்ட்ரேட் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஸோ பொதுவாக செல்ஃபி கேமரா பொறுத்தவரை போர்ட்ரேட் இருக்கும், அப்புறம் என்ன பியூட்டி மோட் இருக்கும், இதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரையுமே செல்ஃபியில் கொடுத்தது ஆப்பிள் தான். செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது, நல்ல லைட்டிங்கில். ஸோ போர்ட்ரேட்டில் எடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருக்குது, கரெக்டான பிளர், பார்க்கறதுக்கே செம்ம லுக்காக இருக்குது. இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஃபோட்டோ. பொதுவாக ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும்தான் கேப்சர் பண்ணோம். லைவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஐஃபோனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த மூமெண்ட்டில் ஒரு சில செகண்ட்ஸோட கேப்சர் பண்ணி அந்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி நம்மளால் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி லைவ் ஃபோட்டோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கேமராவில் இருக்க ஃபீச்சர்ஸ். இதில் என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோனில் லோ லைட்டில் சொதப்பிஃபையிங். ஏன்னா லோ லைட்டில் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஏன்னா நான் ரீசெண்டாக டெல்லி போனப்போ இந்த கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ நல்ல லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது அப்படின்னா லோ லைட்லையும் ஓரளவு நல்லா இருக்கும், ஆப்பிள் மிரட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். லோ லைட்டில் ஒரு மாதிரி தான் இருக்குது. நைட் மோட் யூஸ் பண்ணுறப்ப ஃபோட்டோ மட்டும் நல்லா இருக்குது. ஆனால் வீடியோ அப்படின்னு வர்றப்ப கொஞ்சம் அந்த இறைச்சல், சின்ன சின்ன டாட்டாக வர்றதெல்லாம் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் இந்த லோ லைட்டில் திணற தான் செய்யுது, என்ன பண்ணுறது. தென் இதுக்கப்புறமா இந்த ஐஃபோன் 11 யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் A13 Bionic வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸ் கிரண் 980 இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், எங்கேயுமே ஹேங் ஆகலை. ஐஃபோன் வாங்கணும்னா கண்டிப்பாக எங்கேயாவது ஹேங் ஆகும். ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எந்த இடத்துலையுமே ஹேங் ஆகலை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்னதே இப்பயும் சொல்கிறேன், கொடுத்தா பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தோம்னா இவங்களோட சாஃப்ட்வேர்லையும் அவ்வளோ க்ளீன், அவ்வளோ நீட், யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இது வாங்கி ஒரு 2 நாளில் என்னென்ன ஆப் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே மண்டை காஞ்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் திடீர்னு ஐஃபோனுக்கு மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக கடுப்பாக தான் செய்யும். அதே மாதிரி தான் நானும் கடுப்பானேன். ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐஃபோன் தான் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஆண்ட்ராய்ட் பக்கம் போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிடுச்சு, அவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்னஸ், ஒவ்வொரு ஆப் ஓப்பன் பண்ணுறப்பையும் அந்த அனிமேஷனாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த OS கொடுக்குது. iOS 13 கொடுத்துருக்காங்க. ஸோ iOS 13ல் நிறைய புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றியெல்லாம் ஒரு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஐஃபோனோட 11 இருக்குது, 11 Pro Max இருக்குது, ரெண்டுலேயுமே iOS 13 தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எத்தனை GB RAM அப்படின்றத பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ ரோம் மட்டும் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனே கிடையாது, ஒரே ஒரு சிம் கார்டு தான் போட்டுக்கிற முடியும், அதுவும் ஃபிசிக்கலாக. நீங்கள் சிம் போடுறது அப்படின்னா இன்னொரு சிம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட என்ன நெட்வொர்க்கோ அங்கே போய் நீங்கள் மாற்றுறது அப்படின்னா மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ரேம் சொல்ல மாட்டாங்களோ அதே மாதிரி பேட்டரியும் சொல்ல மாட்டாங்க. ஐஃபோன் 10R விட ஐஃபோன் 11ல் எக்ஸ்ட்ரா 2 hours பேட்டரி இருக்கும் அப்படின்னாங்க. பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி நார்மலாக கால் யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் தாங்குது. ஆனால் கேம்லாம் விளாண்டு ஹெவி யூசேஜ்லாம் பண்ணணும் வைங்களேன், 5 மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்குது. ஹெவியாக ஒரு 5 மணி நேரம் கண்டினியூவாக கேம் விளாண்டேன். எங்கள் ஆஃபீஸில் கொடுத்து அந்த கேமிங் சேனல் இருக்குது, அங்கே கொடுத்து விளாட சொன்னப்போ 5 மணி நேரம் கூட பேட்டரி தாங்கலை. ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நார்மல் யூசேஜுக்கு நல்லா இருக்குது. அப்பப்போ கேம் விளாண்டிங்க அப்படின்னா ஒரு நாள் தாங்கும். ஸோ சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜிங் மட்டும்தான் பாக்ஸ்குள்ளே கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஐஃபோன் 11ல் சப்போர்ட் இருக்குது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ வயர்லெஸ் பேட் இருக்குது அப்படின்னாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். சார்ஜ் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. ஸோ நார்மலாக ஒரு லேப்டாப் சார்ஜ் ஆகிற நேரம் வந்து ஒரு ஃபோன் சார்ஜ் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டாக சார்ஜ் ஆனாலும் அந்த பேட்டரி லைஃப் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஐஃபோன் 11ல் இருக்க ஃபீச்சர்ஸ். நல்லா இருந்த சில விஷயங்கள், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி பேசலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிரி. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கூகுள் அசிஸ்டண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கேயாவது போகிறப்ப ஹே கூகுள் கால் த நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் சில நேரங்களில் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஓகே கூகுள் டெக் பாஸ் யூடியூப் சேனல் அப்படின்னா பிக் பாஸ் யூடியூப் சேனல் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனால் சிரி அப்படி இல்லை, கரெக்டாக நம்மளோட வாய்ஸ் வந்து ரெகனைசேஷன் பண்ணி ஸோ அந்த வார்த்தையை கரெக்டாக வந்து காமிக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ சிரி தான் இப்போ நான் யூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு கூகுள் அசிஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த ஃபோனை ஃபுல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோலில் பண்ணிக்கலாம். ஸோ ஹே சிரி டர்ன் ஆன் வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக
எல்லாத்தையுமே நம்மளோட ஃபோனை வாய்ஸ் கண்ட்ரோலில் மாற்றிடும். இது iOS 13 வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நான் யூஸ் பண்ண வர சூப்பராக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாலும் வாய்ஸ் கண்ட்ரோலில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப சில நேரங்களில் நம்மளோட ஃபோனை தொடாமலே நம்மளோட ஃபோனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மூணாவது பார்த்தோம்னா ஃபோட்டோ எடிட்டர்னு தனியாக ஒரு ஆப் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்பில்டாகவே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாலாவது பார்த்தோம்னா டார்க் மோட் ஐஃபோனில் இப்போ அவைலபிள். ஸோ டார்க் மோடும் எல்லா ஃபோன் மாதிரி ஐஃபோன்லேயும் என்னால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது எல்லாமே இந்த ஐஃபோனில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சில ஃபீச்சர்ஸ். இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லலாமே அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ஃபீச்சர், நிறைய ஃபோனில் கொடுக்காத ஒரு ஃபீச்சர், இந்த iPhone 11ல் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP68 சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. 2 மீட்டர் வரையும் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு மனசு இல்லை. 65,000 ரூபாய் ஃபோனு. ஸோ அதனால் தண்ணியை மட்டும் கொஞ்சம் மேலே ஊற்றி பார்த்தேன், பெருசாக எந்த ப்ராப்ளமும் வரல. தண்ணிக்குள்ளே என்னைக்காவது தப்பி தவறி விழுந்துருச்சு அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மலையில் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த iPhone 11ல் என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வர என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 5,000 ரூபாய் ஃபோனில் கொடுக்குறாங்க, 65,000 ரூபாய் ஃபோன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். என்னதான் பெஸ்ட் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு அஸ் அ காமன் யூஸராக எனக்கு தோணுது. இது உங்களுக்கு தோணுதா அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டாவது, பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ அது 10 hour விட இன்னொரு 1 hour 2 hour வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நார்மல் யூசேஜ் பண்ணுறப்ப தான் நல்லா இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மூணாவது, என்னதான் ஒரு செம்மையான ஒரு கேமரா கொடுத்தாலும் லோ லைட்டில் சொதப்பிஃபையிங். ஸோ லோ லைட்டில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட ஆக்சசரிஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிப்பா. ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அதோட ப்ரைஸ் 25,000 ரூபாய். ஸோ ஒவ்வொரு ஆக்சசரிஸோட ப்ரைஸும் பார்த்தோம்னா ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இது காமன் மேனால் வாங்க முடியுமா அப்படின்றத டவுட் இருக்குது. ஸோ காசு இருக்கவங்க வாங்கிக்கிடுவாங்க, அதுக்கேற்ற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ குவாலிட்டி முக்கியம், எந்த இடத்துலையும் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக iPhone 11 வாங்கிக்கலாம். 2019 பெஸ்ட் ஐஃபோன் சொல்லிட்டு iPhone 11 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வர iPhone 11 Pro Max யூஸ் பண்ணுறேன், 11 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப iPhone 11 தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது, வேல்யூ ஃபார் மணியாக தோணுது. அதோட விலை 1.4 லட்சம். அதில் பாதி பிரைஸில் ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு iPhone 11 அப்படின்றப்ப வேலிட் தான். ஸோ காசு இருக்கவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது 65,000 ரூபாய்க்கு நான் வாங்கல, 60,000 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ஆஃபரில் கொடுத்தாங்க. நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது பாட்டு ஏற்றணும், படம் ஏற்றணும், சில வீடியோஸ் ஏற்றணும் அப்படின்னா கூட ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பாட்டு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தேன், iTune'ல போய் நீங்கள் காசு கட்டி அதை வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்றத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி நிறைய இடங்களில் லாக் ஆவாங்க. ஆனாலுமே குவாலிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் பெஸ்ட் அப்படின்னா ஐஃபோன் தான். ஸோ ஆண்ட்ராய்டும் ஹையர் அண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போதைக்கு ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான். உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா தாராளமாக ஐஃபோன் வாங்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஐஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிட்டோம், வேறு எந்த ஃபோனும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மனசே வராது. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது. அதுக்கும் ஒரு கெத்து இருக்கும். ஏன்னா 65,000 ரூபா போட்டு வாங்குறாங்க, இந்த கெத்து கூட காட்டாட்டி எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐஃபோன் ட்ரை பண்ணுறது அப்படின்னா iPhone 11 தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் என்னோட ரிவ்யூ. ஸோ என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத பார்த்தாச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோன் பற்றி இவ்வளோ தான். ஸோ இந்த iPhone 11 நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ iPhone 11 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன் பற்றி என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வாங்கட்டும். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.